எப்பொழுதுமே பிறப்பு நட்சத்திரம் ஏன் பார்க்கணும் அப்படின்னா, இந்த பிறப்பு நட்சத்திரங்கிறது ஒருவருடைய வாழ்க்கையில விதிக்கப்பட்ட விதி இருக்கு பார்த்தீங்களா? அந்த விதிக்கப்பட்ட விதிய எந்தெந்த காலகட்டங்கள்ல அந்த ஜாதகர் அனுபவிக்க முடியும்? எந்தெந்த காலகட்டங்கள்ல அந்த ஜாதகர் அனுபவிக்க முடியும்? அப்படிங்கிற அந்த காலகட்டத்த நிர்ணயிக்கக்கூடியது பிறப்பு நட்சத்திரம் தான். இப்ப நம்ம பார்க்குறோம் பூரத்துல 2ஆம் பாதம்னா, கிட்டத்தட்ட சுக்கிர திசையில பாதியில பிறந்திருக்காருன்னு அர்த்தம். அப்ப அந்த சுக்கிரனுடைய பலன் 3 விதமா இருக்கு நமக்கு. 3 விதம்னு என்ன சொல்றோம்? இவர் ஒருவேளை பூரத்துல பிறக்காம பூராடத்துல பிறந்திருந்தா என்ன பலன்? பரணியில பிறந்திருந்தா என்ன பலன்? சரி ரைட்டு பூரத்துல பிறந்ததுனால இந்த சுக்கிர திசையில இந்த பூராடத்தினுடைய பலனோ, இல்ல பரணியினுடைய பலனோ கிடைக்காம போகுமான்னா, 3மே கிடைக்கும். சுக்கிர திசையில 3மே கிடைக்கும். இருந்தாலும் பிறப்பு நட்சத்திரம் எதுக்காக முக்கியம்னு சொல்றோம்னா, ஒருத்தருடைய கொடுப்பினை ரொம்ப நல்லா இருந்து ஒருத்தருடைய கொடுப்பினை ரொம்ப நல்லா இருந்து, அந்த கொடுப்பினைய முழுமையா அனுபவிக்கணும்னா சரி, தசையில ஒரு ஒரு பிளானெட் வந்தா நல்லது. தசையில ஒரு பிளானெட் வந்தா நல்லது. ஏன்னா, அது அது முழுமையாக அந்த பலன அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்புகள குடுக்கும். அதற்கு அடுத்தான பலன் பார்க்கையில அந்தரமா இருக்குன்னு வச்சுக்கிறேங்க. ஒரு அந்தரமா இருக்குன்னா சரி, ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம். அந்தரமும் இல்லாம புத்தியில இருந்ததுன்னா, அத விட கொஞ்சம் கூடுதலான பலன் கிடைக்கும். எதுவுமே இல்லாம கோச்சார ரீதியா மட்டும் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பலன் நன்மையான பலனா இருந்தா கூட பெரிய லெவல்ல பார்த்தீங்கன்னா, ஜாதகர் அந்த பலன அனுபவிக்க முடியாது. பெரிய லெவல்ல ஜாதகர் அந்த பலன அனுபவிக்க முடியாது. அப்ப நம்ம என்ன பார்க்கிறோம்? முதல்ல எப்போதுமே என்ன படிச்சிருப்போம்? சுக்கிர திசைனா சுக்கிரனுடைய பலன் அப்படின்னு பொதுவான பலன பார்க்கிறத விட, அந்த சுக்கிரன் பூரத்துல வச்சு நடத்துறதுங்கிறத என்ன செய்றோம்? கொஞ்சம் பிரிச்சு காமிக்கிறோம். சுக்கிரன் பூரத்துல இருந்து தசைய நடத்துறாங்கறபோது என்ன செய்றோம்? அவர் போராட்டத்துல நடத்தல, பரணியில நடத்தலங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கிறோம். அப்ப தெரிஞ்சுக்கிட்டோம்னா, அப்ப நம்ம பூராட பலன், அந்த பரணி பலனை எப்படி பார்க்கிறது? அதையும் நம்ம பார்த்துறலாம் சாருடைய ஜாதகத்துல. ஆனா, இப்ப பார்த்தீங்கன்னா, இப்ப நடக்கிற தசாபுத்தி பார்க்கையில, பிறக்கும் பொழுது நான் நேத்தே சொன்னேன் இல்லையா? கிளாஸ் எடுக்கும்போது சொல்லும்போது என்ன சொன்னேன்? பிறக்கும் பொழுது அவருக்கு அந்த சந்திரன் இருந்த இடங்க. பிறக்கும் பொழுது சந்திரன் இருந்த இடம் பார்த்தீங்கன்னா, சுக்கிர திசையில, ராகு புத்தி, சூரியன் அந்தரம், சனியுடைய சூட்சுமத்துல அவர் பிறந்திருக்காரு. ஆனா இப்ப பார்த்தீங்கன்னா, சந்திரன் எதுல ஓடிட்டு இருக்கு பாருங்க? ராகு திசையில, புதன் புத்தியில ஓடுது. ராகு திசையில, புதன் புத்தியில போயிட்டு இருக்கு. அப்ப சந்திரனை பொறுத்தவரையில என்ன ஆயிருக்கு பாருங்க? சுக்கிர திசையில பூரத்துல வச்சு நடத்தி, அடுத்து பாருங்க சூரிய திசை உத்தரத்துல வச்சு நடத்தி, அடுத்து சந்திர திசை அஸ்தத்துல வச்சு நடத்தியிருக்கு. அடுத்து செவ்வாய் திசை சித்திரையில வச்சு நடத்தியிருக்கு. இப்ப 6/6/2016ல இருந்து சுவாதியில வச்சு ராகு திசை நடத்துங்கிறத கொஞ்சம் டிஃபரெண்ட் பண்றோம். இப்ப ராகு திசைங்கிறது இப்ப எதுல வச்சு நடத்துதுன்னா, சுவாதியில வச்சு நடத்துது. அப்ப சதயத்தினுடைய பலன் ஜாதகருக்கு எப்படி கிடைக்கும்? திருவாதிரையுடைய பலன் ஜாதகருக்கு எப்படி கிடைக்கும்? 3 பலனுமே கிடைக்கும். அதுல நம்ம என்ன பார்த்தோம்? சுவாதிங்கிறது தசையாவே வர்றதுனால அந்த பலன் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பெருசா கிடைக்கும். அந்த பலன் நல்லதோ, கெட்டதோ அது நம்ம அடுத்து பார்க்கலாம் உள்ள போகும்போது. அடுத்து என்ன ஆகும்? ராகு திசையில ராகு புத்தி முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா, சதய நட்சத்திரத்துடைய பலன் தான் அதிகமா கிடைக்கும். காரணம் என்னன்னா, இந்த ராகு திசையில ராகு புத்தி, அதாவது சுய புத்தி முடிஞ்ச உடனே, இந்த குரு தசை விசாகத்துல இருந்து ஆரம்பிக்கிறதுனால, அந்த சுவாதியினுடைய பங்கு முடிஞ்சு பார்த்தீங்கன்னா, எது வரும் பாருங்க? சதயத்தினுடைய பங்கு தான் பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்கு. சதயத்தினுடைய பங்கு தான் அதிகமா இருக்கு. அப்ப என்ன செய்றோம்? சுவாதியில இருந்து சதயம் அப்படிங்கிற பார்ட்டுக்கு நம்ம மாறிட்டு வர்றோம். இப்ப பாருங்க, என்ன ஓடிட்டு இருக்கு? ராகு தசை தான். இந்த ராகு தசையில இப்ப என்ன புத்தி ஓடிட்டு இருக்கு? புதனுடைய புத்தி ஓடிட்டு இருக்கிறதுனால, இந்த புதனுடைய அந்தரம் ஃபுல்லா என்ன வரும்னா, சதயம் தான் வரும். சதயம் தான் வரும். சதயத்தினோட பலன் தான் ஜாதகருக்கு முழுமையா கிடைக்கும். அப்ப சுவாதியினுடைய பலன் கிடைக்குமான்னா, அதுவும் கிடைக்கும். அது எப்ப கிடைக்கும்? சரி, திருவாதிரையுடைய பலன் எப்ப கிடைக்கும்னா, அது எப்ப கிடைக்கும்? அத நம்ம போக போக பார்க்கலாம்.